அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல் இந்தியா தௌஹீத் ஜமாத் ஆந்திரா தெற்கு மாவட்டம் நகரி கிளை சார்பிலே போதை பொருள் எதிர்ப்பு பேரணி இங்கே நடைபெற்று நிறைவாக மக்களுக்கான ஏன் இந்த பேரணி என்ற உரைகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்களே, எனது அருமை தொப்புள்கொடி சொந்தங்கள் அனைவர் மீதும் இங்கே கூறியிருக்கக்கூடிய இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவசமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆல் இந்தியா தௌஹீத் ஜமாத் ஆந்திரா தெற்கு மாவட்டம் நகரி கிளையில் மட்டும் இந்த பேரணி நடக்கவில்லை. கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பெரும் நகரங்களிலிருந்து சின்ன சின்ன ஊர்கள் வரைக்கும் இதேபோல இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக, கஞ்சாவுக்கு எதிராக இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு ஊர்களிலும் இங்கே எப்படி நாம் கூடி இருக்கிறோமோ அதே போல தமிழ்நாடு முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள், பெண்கள், ஆண்கள் என்று கூடி இதே போல போதை பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் அடங்கிய பேரணிகளை இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் நாம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு பெண்கள், குழந்தைகள் போதைப் பொருளுக்கு எதிராக இந்த பதாகைகளை ஏந்தி போதைப் பொருளுக்கு எதிராக கோஷங்களை ஏன் முஸ்லிம் சமூகம் மட்டுமிட வேண்டும்? இங்கே எத்தனையோ சமூகங்கள் இருக்கிறார்கள், இதே ஆந்திராவில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், ஏன் முஸ்லிம் சமூகம் மட்டும் இதை செய்கிறார்கள்? ஏனென்றால் அத்தீனு அந்நசீஹா, இஸ்லாம் என்று சொன்னால் தன்னலம் நாடுவதல்ல இஸ்லாம், பிறர் நலத்தை நாட வேண்டும் இஸ்லாம், அதுதான் இஸ்லாம் என்று எங்களுக்கு எங்களுடைய இறுதி தூதர் நபிகளார் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு எதிரொலியாகத்தான் எங்கெல்லாம் இந்த சமூகம் பேரழிவிலே ஈடுபடுகிறதோ, சந்திக்கிறதோ, அங்கெல்லாம் முதலாவதாக களத்தில் இருப்பவர்கள் இஸ்லாமிய சமூகமாகத்தான் இருக்கிறது. இயற்கை பேரழிவாக இருக்கட்டும், செயற்கை பேரழிவாக இருக்கட்டும், மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அந்த பாதிப்பில் முதலில் உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்கள் முஸ்லிம் சமூகம் தான் முன்னிலையில் இருக்கிறது. அதே போலத்தான் இங்கே என்ன பேரழிவு நிகழ்ந்துவிட்டது? ஆந்திராவில் மட்டும் பேரழிவா? ஒட்டுமொத்த தேசம் முழுவதும் பேரழிவுதான். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மதுவினுடைய கலாச்சாரம், கஞ்சாவினுடைய கலாச்சாரம், கொக்கைன், அபின், ஹெராயின் என்று இன்றைக்கு போதை பொருட்கள் என்பது எங்கோ இருந்த கலாச்சாரம் இன்றைக்கு தேசம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அதை தடுப்பதற்குத்தான் இந்த பேரணி என்பது எங்கேயோ இருக்கிறது என்று பொருளல்ல. ஆந்திராவில் கொடி கட்டி பறக்கிறது மதுவினுடைய கலாச்சாரம், கஞ்சாவினுடைய கலாச்சாரம். இன்னொரு காலத்தில் சொல்லுவார்கள், மாப்பிள்ளை வைக்க போனா பாக்கு வெத்தலை போடுற பழக்கம் கூட இவருக்கு இல்ல, அந்த கலாச்சாரம் கூட இல்ல. அன்னைக்கு பீடி சிகரெட்னா கிடையாது, பாக்கு வெத்தலை போடுறதுதான் உச்சபட்ச ஒரு பழக்கமாக வைத்திருந்தார்கள். அன்றைக்கு சொன்னார்கள் 20 வருடம், 30 வருடம், 40 வருடங்களுக்கு முன்பு. இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட்டாக, பீடியாக, சாராயமாக, கஞ்சாவாக, ஹெராயினாக, அபினாக என்று பல போதை வஸ்துக்கள் இன்றைக்கு சமூகத்தில் ரொம்ப இலகுவாக கிடைக்குது. இந்த ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப இலகுவாக கிடைக்கிறது. ஆந்திரா இந்தியாவுடைய அரிசி கிண்ணம் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்கும், ஒட்டுமொத்த தேசத்திற்கும், ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய அரிசியை விளைவித்து கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இருந்தது ஆந்திர பிரதேசம். இன்றைக்கு அது நேர் எதிராக உள்டாக இருக்கிறது.
தேசமாக மாறி இருக்கிறது. தேசத்தினுடைய தலைநகரமாக ஆந்திரா மாறி இருக்கிறது. நாம் சொல்லவில்லை. இதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடைய போதைப் பொருள் எதிர்ப்பு கமிட்டி சொல்கிறது. கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்துடைய உள்துறை அமைச்சர் அனிதா அம்மையார் அவர்கள் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு போட்டிருக்கிறார்கள். என்ன குழு? போதைப் பொருள் எதிர்ப்பு குழு. எதை எதிர்க்கணும்? தேசத்தில், குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் கஞ்சாவினுடைய தீவிரத்தன்மை மிக தீவிரமாக இருக்கிறது. முக்குக்கு முக்கு கிடைக்கிறது, பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிறது. 7 வயது குழந்தை கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கிறது, கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது என்று ஆந்திர பிரதேசத்துடைய உள்துறை அமைச்சர் அனிதா அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் எதிர்கட்சி சொல்றாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லல, காங்கிரஸ் சொல்லல, மற்ற எது அமைப்புகள் சொல்லல. ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார். 7 வயது சிறுவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் கஞ்சாவால். பள்ளிக்கூடங்களிலும் கஞ்சாவினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறது. என்னென்னமோ சொல்கிறார்கள். கஞ்சா என்று நேரடியாக இல்லை, போதை ஊசி போடுறான், கஞ்சா சாக்லேட் கொடுக்கப்படுகிறது, போதை சாக்லேட் அவ்வளவு தீவிரமாக இருக்கிறது. ரொம்ப இலகுவாக கிடைக்கிறது. 5000 ஹெக்டேர் கஞ்சா சாகுபடி ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து மரமாக ஆகஸ்டில் உழைத்திருக்கிறது என்று ஆந்திர பிரதேசத்துடைய உள்துறை அமைச்சர் அனிதா அம்மையார் சொல்கிறார். எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் அவ்வளவு சீக்கிரமாக சொல்லாது. அப்ப அந்த அளவுக்கு போதையினுடைய அந்த தாக்கம் என்பது ஆந்திரா முழுவதும் இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு சத்தீஸ்கர்ல போதைப் பொருள் எதிர்ப்பு மையத்தை திறந்து வச்சுட்டு சொல்றாரு. தேசம் முழுவதும் போதைப் பொருள் இருக்கு, எல்லா கரங்களிலும் கிடைக்கிறது, பச்சை பிள்ளைகள் கரங்களில் கிடைக்கிறது, கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அது எங்கிருந்து வருகிறது? ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து வருகிறது. சரி, துறைமுகம் யார் கண்ட்ரோல் இருக்கு? துறைமுகத்திலிருந்து வருதுன்னு சொல்றோம்ல, துறைமுகம் கண்ட்ரோல்ல யார் இருக்கிறது? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய கரங்கள் இல்லையா? மோடி அவருடைய கைகள் இல்லையா? எப்படி இங்கே கஞ்சா வருகிறது? பிரேசிலில் இருந்து வருகிறதா? எத்தனை வருகிறது? 50 கிராம் 100 கிராம் அல்ல, 50,000 கிலோ வருகிறது. 1000 டன் கணக்கில் கண்டெய்னரிலே வந்து இறங்குகிறது. எப்படி வருது? தடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? எவ்வளவு பாதிப்பு, இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். வளரும் தலைமுறை மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்தியா தேசம் என்பது வல்லரசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று மோடி உலக அரங்கில் பிரித்துக் கொள்கிறார். உலக பொருளாதாரத்தில் இந்தியா 3ஆவது இடத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 4 தலைமுறை இளைஞர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாகி 140 கோடி மக்களில் 20% மக்கள் கஞ்சாவினுடைய தாக்கத்தில் அடிமையாக இருக்கிறார்கள், மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். எப்படி வல்லரசு ஆகும்? தேசம் வல்லரசு அடைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பெரும் பங்கு 60% இளைஞர்கள் கையில் இருக்கிறது. தேசம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், தொழில்துறையில் முன்னேற வேண்டும், மருத்துவத்தில் முன்னேற வேண்டும், விஞ்ஞானத்தில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இங்கே கூடியிருக்கக்கூடிய நிற்கக்கூடிய இந்த இளைஞர்கள் கையில் இருக்கிறது. இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞ கைகளில் இருக்கிறது. அவருடைய புத்தி திறமை, சிந்தனை திறமை எப்ப தெளிவா இருக்கும்? போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நேர் எதிர்மாறாக தேசத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பெரும் சீரழிவுக்கு உள்ளாக்கக்கூடிய கஞ்சா எனும் போதை தேசம் முழுவதும் இருக்கிறது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை தடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இது வெறும் அரசாங்கம் மட்டுமல்ல, தேசத்தை ஆளக்கூடிய அதிகார வர்க்கங்கள் தடுக்க வேண்டும். அது ஒரு பக்கம். நாசா
முக்தா பாரத் அபியான் போதையை தடுக்க போகிறோம் மோடி சொல்கிறார். தடுப்பதற்குண்டான வழிவகைகளை சொல்லுகிறார். எதற்கோ கையெழுத்து போடுறீங்கல்ல, திடீர்னு நைட்ல தோண்டி 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது, தேசம் முழுவதும் போட முடியுதுல்ல. நாசா முக்தா அபியான் பாரத் அபியான் போதை பொருள் எதிர்ப்பு நம்ம நடத்துறோம்ல, அது மாதிரி ஆட்சியை கையில வச்சிருக்கக்கூடிய மோடி சொல்றார். நாம சொல்லலாம், நீங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாம் சாமானியர்கள். அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய, துறைமுகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய, ஏர்போர்ட்டை கையில் வைத்திருக்கக்கூடிய, எல்லா பாதுகாப்பு வளையங்களையும் கையில் வைத்திருக்கக்கூடிய மோடி சொல்றாரு போதை பொருளை கட்டுப்படுத்தணும். யாரு கட்டுப்படுத்தணும்? நீங்க தான் பாதுகாப்பை பலப்படுத்தணும். துறைமுகம் உங்க கையில தான் இருக்கு. குஜராத்தினுடைய முத்ரா துறைமுகம் அதானி கைகளிலே தூக்கி கொடுத்திருக்கிறீர்களே, தண்டனாக இன்றைக்கு கொக்கையினும் ஹெராயினும் உள்ளே வருகிறது. தடுப்பது யாருடைய பொறுப்பு? மோடி அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்லையா? இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இல்லையா? அது மட்டுமா, இன்றைக்கு ஆந்திராவில் கடந்த ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி வருகிற பொழுது, நான் ஆட்சிக்கு வந்தா மதுவை ஒழிக்க போறேன் எல்லா இடங்களையும் சொல்லுவோம். ஆந்திராவில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில், கேரளால, தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொல்லுவார்கள், பூரண மதுவிலக்கு கொண்டு வர போறோம் சொன்னாரு. படிப்படியாக 4000 டாஸ்மாக் இருந்ததை 2000 ஆக்கினார். இதே நகரி பகுதியில 5 டாஸ்மாக் இருந்ததை 3 குறைத்தார். இதே பேருந்து நிறுத்தத்தில் இருந்த டாஸ்மார்க்கை எடுத்து அப்புறப்படுத்தினார். இன்னைக்கு என்ன நிலைமை? போதையை ஒழிக்க போகிறேன் எதிர்ப்பு குழு போடக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் மக்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் தரமான சாராயத்தை கொடுப்பேன், அது போல இல்லையா? அது என்ன ஃப்ரூட் மிக்சரா? அது என்ன லெமன் சோடாவா? அது சாராயம் போத இல்லையா? குடும்ப பெண்கள் குடிக்கலாமாக? தடுப்பது யாருடைய கருத்தில் இருக்கிறது? போதை என்று சொன்னால் எல்லாம் போதைதான். கஞ்சா போதை, அபின் போதை, ஹராயின் போதை, சிகரெட் போதை. இதே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை டீக்கடைகளிலே இருந்து அவர்கள் சிகரெட்டை புகைக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் அது கேடல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய புகைக்காத நமக்கும் சேர்த்து கேடு. அவன் மட்டும் சீரழிஞ்சா போதாதுல்ல, இன்றைக்கு அவரோடு சேர்ந்து அந்த குடும்பம் சீரழிகிறது, குழந்தை சீரழிகிறார். போதையுடைய கலாச்சாரம் அதிகரிக்க அதிகரிக்க இன்றைக்கு ஏராளமான குற்றச் சம்பவங்கள் தேசம் முழுவதும். ஒரு நாள் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தேசத்தில் எங்கோ ஒரு இடத்தில் 5 கற்பழிப்புகள் நடந்திருக்கும். போதையினால் 90 கற்பழிப்புகள் ஒரு நாள் ஒன்றுக்கு இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதால் கொல்கத்தாவில் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் தேசம் முழுவதும் பரவி இருக்குல்ல. ஒரு டாக்டர் படித்த ஒரு பயிற்சி மருத்துவர் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய, இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு மருத்துவமனையில் வைத்து ஒரு பயிற்சி மருத்துவர் மாணவி கற்பழிக்கப்படுகிறார். பின்னணியில் என்ன? போதைதான். மருத்துவமனைக்குள்ள போதை புழக்கம் அதிகமாக இருந்ததாம். ஏன் ஆந்திராவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பால் வித்து, பசுமாட்டுல பால் வித்து கறந்து அது மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு பால் விடிஞ்சு காலையில வந்து பால் பசுமாட்டு மடியை பிடிச்சு பாக்குறாரு, ஒரே ரத்தம். என்னன்னு பார்த்தா கஞ்சா போதையில மாட்டை கற்பழித்திருக்கிறார்கள் இந்த தேசத்தில். அந்த அளவிற்கு புத்தியை மதியை இழக்க செய்யக்கூடியது கஞ்சா போதை. மாடது, மனுஷன் எது, தாரம் எது, தாய் எது, பிள்ளை எது, குழந்தை எது, எதுவும் தெரியாது. அதனால்தான் இன்னைக்கு படித்து கொடுக்கக்கூடிய, பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட தங்களுடைய மாணவிகள் மீது கை வைக்கிறார்கள் என்றால் போததான். பின்னணியில எல்லாமே போததான்.
சென்னையில இன்னைக்கு விடிய காலையில ஒரு தனியார் கல்லூரியில கிட்டத்தட்ட 30 நபர்கள் மாணவர்களை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். கல்லூரி முழுவதும் கஞ்சா. அப்ப இந்த கஞ்சா, இந்த மது, இதை ஒழிக்கக்கூடிய பொறுப்பு, இந்த தேசத்தை காக்கக்கூடிய பொறுப்பு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது, மாநில அரசுக்கு இருக்கிறது. எங்கெல்லாம் போதை வஸ்துக்கள் விற்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கஞ்சாக்கள் விற்கப்படுகிறதோ அவர்களை பிடித்து உடனடியாக அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த சமுதாயத்தை சீரழிக்க வேண்டிய, குழி நோண்டி புதைக்கக்கூடிய மாபாதகர்கள் அவர்கள் எல்லாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது 47 பிரிவு. மருந்தை தவிர்த்து வேற ஒன்றுக்கும் போதை சார்ந்த அந்த வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது. மருந்துக்கு மட்டும்தான். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 சொல்கிறது. இன்னைக்கு நம்ம முக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக் கொண்டு வரணும் அப்படின்னு துடியா துடிக்கிறாரு. அது பிரியர்களை குஷிப்படுத்தணும் அப்படின்னு இதை ஆளக்கூடிய, இந்த ஆந்திர பிரதேசத்தை ஆளக்கூடிய முதல்வர் துடிக்கிறாரு. உண்மையாவே உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னார், பெண்கள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னார், அவர்களுடைய குடும்ப நலனில் அக்கறை இருக்கும் என்று சொன்னார், மதுவை கொண்டு வராது, பூரண மதுவிலக்கு கொண்டு வாருங்கள். தேசம் முழுவதும் ஒரே நேரத்தில் மதுவை ஒழித்து காட்டுங்கள். பிரதமர் மோடி அவர்களே, ஒரே கையெழுத்தில் உங்களால் இயலும். தடுக்க முடியும், கஞ்சாவை தடுக்க முடியும், ஹெராயினை தடுக்க முடியும், சாராயத்தை தடுக்க முடியும். நோட்டு செல்லாதுன்னு ஒரே கையெழுத்து போட முடிகிறது. தேசம் முழுவதும் பல சாதி மத மொழி இனம் பேசக்கூடிய மக்களுக்கு ஒரே சட்டத்தை கொண்டு வர போகிறோம். ஹமாரா தேஸ், ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்கிறீர்கள். ஒரே சட்டம் சொல்லுங்கள். போதை இல்லாத தேசம். டாஸ்மாக் எங்கேயுமே கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இழுத்த மூடு சொல்லுங்க. கஞ்சாவை நான் ஒழிக்க போறேன், முழுவதுமாக உள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுங்க, கையெழுத்து போடுங்க. அதை மீறி மத்திய மாநில அரசுகள் கட்சிக்காரர்கள் வித்தால், கள்ளச்சந்தையில் வித்தால் மரண தண்டனை விதையுங்கள். மற்றதுக்கு செய்ய முடியுதுல்ல. இந்த தேசத்தை நீங்க வல்லரசு ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால், முதலாவதாக போதைப் பொருளை ஒளி. அதே போல அரசுக்கு மட்டும் அது பொறுப்பல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறுப்பு. நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முன்னொரு காலத்தில் எங்கேயோ ஒரு குடிகாரர் இருந்தான், ஊருக்கு 4 குடிகாரர் இருப்பான். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குடிகாரனாக மாறி இருக்கிறார்கள். தெருவுக்கு 10 குடிகாரர்கள் இருக்கிறார்கள். இங்கே நம்ம போகிற பொழுது அத்தனை குடிகாரர்கள், தெருவுக்கு 100 குடிகாரர், 400 குடிகாரர் என்று ஒரு ஊரில், ஒரு நகரத்தில் மாறி வருகிறார்கள். உங்களையும் எங்களையும் நம்மை அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமல்ல. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தொற்றுப்படி உறவுகள், வியாபார பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. போதையை நாம் அனைவரும் சேர்ந்து ஒழிக்க பாடுபடுவோம், சமுதாயத்தை பாதுகாப்போம். உங்கள் அனைவர் மீது சமாதானமும்